அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பேப்பர் 2ல இது கடைசி யூனிட்டுங்க. இந்த யூனிட்ல இந்த இந்தியன் சொசைட்டில என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ்ல இனி வரும் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். மொத்தம் அதிகபட்சம் ஒரு 8 கிளாஸஸ் இருக்குங்க, அவ்வளோதான். அதோட இந்த கடைசி யூனிட்ல ஒரு 8 பார்ட் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதோட பேப்பர் 2 முடிஞ்சது, சோஷியாலஜியும் முடிஞ்சது. சரிங்களா? இந்த மந்த்துக்குள்ள முடிச்சிடுறேன். அதிகபட்சம் ஒரு 8 கிளாஸஸ், 8 நாள் தான் இந்த வாரத்துக்குள்ள, இந்த வாரம் அண்ட் ஒரு 8 நாள்ல அடுத்த செவ்வாய்க்குள்ள இந்த கிளாஸஸ் முடிஞ்சிடும். இடையில கொஞ்ச நாள் போடாமல் இருந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் நிறைய வேலைகள், அதனால கிளாஸஸ் எடுக்க முடியல. வேலைகள்லாம் முடிஞ்சது, ஏன்னா நானும் கொஞ்சம் படிக்கணும் இல்லையா, அதனால வேலைகளில் கொஞ்சம் அந்த படிக்கிறது ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். அதனால ரொம்ப நாளாக போயிடுச்சுன்றதுனால இந்த கிளாஸ்லாம் எடுத்து நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ அந்த வேலைகள் முடிஞ்சதுனால திரும்பவும் பேக் டு கிளாஸஸ். சரிங்களா? தவறாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப நாள் கிளாஸஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துருவோம், ஏன்னா ரொம்ப டைட்டான்றதுனால எடுக்க முடியல. சரி, நம்ம கிளாஸுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நாம இந்த கடைசி யூனிட் இருக்கக்கூடிய ஒரு 8 சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துருவோம். விஷன்ஸ் அண்ட் சோஷியல் சேஞ்ச் இன் இந்தியா. என்னென்ன விஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் த சோஷியல் சேஞ்ச் இன் இந்தியா? இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு இந்த இந்தியன் சொசைட்டில என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது, அதன் பிறகு நாம எதை நோக்கி பயணிச்சோம், இதுதான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த இந்தியன் சொசைட்டி, அதாவது நம்மளே வந்து கிளாஸ் எடுத்திருப்போம் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு, GS 1ல வரும். அதை நம்ம எடுத்திருப்போம், அதே தான் நம்ம பார்க்க போறோம். இது வரும் கிளாஸுங்கள், இந்த 8 கிளாஸுமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பரிச்சயமானதா இருக்கும். இதெல்லாம் நான் நிறைய படிச்சுட்டேன், மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேயே நான் வந்து இதை படிச்சுட்டேன், எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க புத்தகத்திலேயே நான் படிச்சு நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா, ஏன்னா இந்த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அது நீங்க படிச்சிருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து அதையும் எடுப்போம். அதனால உங்களுக்கு இது போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு நீங்களே வந்து படிக்க ஆரம்பிங்க. இல்லை நான் தொடர்ச்சியா கிளாஸை கவனிக்க போறோம் அப்படின்னாலும் கிளாஸை கவனிங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட், விஷன்ஸ் அண்ட் சோஷியல் சேஞ்ச் இன் இந்தியா. என்னென்ன சோஷியல் சேஞ்ச்? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா எம்பார்க்ட் ஆன் எ ப்ராஜெக்ட் ஆஃப் நேஷன் பில்டிங். ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு நிறைய எக்ஸ்பிளாய்டேஷன் நடந்தது, நிறைய சுரண்டல்கள் இருந்தது. நாம இந்த 1935ல, அதன் பிறகு இந்த 1969லாம் இந்த கிரீன் ரெவல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடி, இப்ப தமிழ்நாட்டில் டிஎம்கே எடுத்துக்க, டிஎம்கேலாம் ஆட்சிக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? அந்த சமயத்துல ஒரு தேர்தல் அறிக்கையில 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காரணம் என்ன? நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா 3 படி அரிசியை நான் வந்து மக்களுக்கு இலவசமா கொடுப்பேன், அப்படி இல்லை அப்படின்னா 1 படியாவது நான் கொடுப்பேன். காரணம் என்ன? அந்த சமயத்துல அதிகப்படியான வறட்சி இருந்தது. திடீர்னு அந்த வறட்சியா உருவாச்சு. சடனா ஒரு வறட்சி உருவாகுதுன்னா காரணம் என்னவா இருக்கும்? மழை பொழிவு குறைவா இருக்கும், வெளிச்சல் அந்த அளவுக்கு குறைவா இருக்கும், ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்துருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் கண்ட்ரியா ஒரு காலத்தில் இருந்தது. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வந்ததுக்கு பிறகு, ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு நிறைய எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குது. உணவு பயிர்களை தாண்டி நிறைய பணப்பயிர்களை விளைவிக்கிறாங்க, இந்த பருத்தி மாதிரியான பொருட்களை. அதன் காரணமா இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கும் போதுமான உணவு பற்றாக்குறைன்றது அதிகமா இருந்தது. அதோடு இல்லாம இப்ப பங்களாதேஷ் எடுத்துக்கங்க, அதன் பிறகு வந்து மியான்மர், பர்மாவை எடுத்துக்கங்க, பாகிஸ்தான் எடுத்துங்க. இது எல்லாமே இந்தியாவில் ஒரு பகுதியா இருந்தது. சாரி, சுதந்திரம் அடைஞ்ச பிறகு எல்லா நாடுகளும் தனித்தனியா பிரிஞ்சு போக ஆரம்பிச்சது. உங்களுக்கு தெரியும் 1935ல பர்மா வந்து இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போனதுனால பர்மால இருந்து நிறைய பருப்பு வகைகள்லாம் வரும்னு நினைக்கிறேன். பருப்பு வகை மில்லட்ஸ் தான் நினைக்கிறேன், அதெல்லாம் அங்கிருந்து வரும். பங்களாதேஷ்ல இருந்து நிறைய வந்து அது ஃபெர்டைல் லேண்டுன்றதுனால, ஏன்னா கங்கையும் சரி பிரம்மபுத்திராவும் அங்கே போறதுனால நிறைய வந்து நெல் விளைச்சல் அங்கே அதிகமா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து இது வர ஆரம்பிச்சது. நமக்கு போதுமான சஃபிஷியண்டா இருந்தது. இப்போ எல்லாம் பிரிஞ்சு போனதுனால தன்னிறைவு இல்லாத ஒரு நாடா மாற ஆரம்பிக்குது. அது போல நிறைய ரிசோர்ஸஸும் நம்ம நாட்டில இருந்து அவங்க எடுத்துட்டு போனதுனால நேஷனல் பில்டிங்கை நம்ம கொண்டு வரோம், சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு விஷன் வேணும், ஒரு ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும், மாடர்னிட்டியை கொண்டு வரணும், டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறத இதோட நோக்கம். என்னென்ன அந்த சமயத்துல நாம எக்கனாமி படிச்சுட்டு பார்த்தப்பே சொல்லியிருப்போம், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருப்பாங்க, நம்ம இந்த மாதிரி நாட்டை வந்து கொண்டு போகணும். இப்போ சுதந்திர வாரத்துக்கு முன்னாடி வந்து நேரு அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட்ல அதிகப்படியான நாட்டத்தோடு இருந்தாரு. நம்ம வந்து இந்தியா வந்து விடுதலை அடைஞ்ச பிறகு நம்ம ரஷ்யா மாதிரி நம்ம வந்து கம்யூனிஸ்ட் தந்தத்தோடு தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு கடத்துல அவருக்கே தெரிஞ்சது, கம்யூனிசத்தினால இந்தியாவை ஒரு கண்ட்ரி டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா
இப்போ நீங்க 2 நாடு எடுத்துக்கங்க, ஒரு அமெரிக்காவை எடுத்துக்கங்க. அமெரிக்கான்றது ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, ரஷ்யான்றது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ரஷ்யாவை காட்டிலும் இந்த அமெரிக்கா வந்து அதிகப்படியான வளர்ச்சி ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியா இருக்கிறதுனால. ஸோ நாம கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாவும் போகக்கூடாது, அதே போல கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாவும் போகக்கூடாது. ஏன்னா இப்போ நாடு அப்படிங்கிறது வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறதுனால ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரியா உருவாகிறது. என்ன சோசியலிஸ்ட் கண்ட்ரினா என்ன? அங்க கேபிட்டலிஸ்ட் இருந்தாலும் அதை கவர்மெண்ட்டுடைய சூப்பர்விஷன்ஸ்ல இருக்கும். அதுக்கு தான் சோசியலிஸ்ட் கண்ட்ரி. சரிங்களா? ஸோ அது மாதிரி நிறைய விஷயம்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன விஷயம்ஸ் ஒன்றுன்னு பார்த்துருவோம். ரொம்ப நேரம் கிளாஸ் நம்ம போடுகிற மாதிரி பேசுறோம்னா கொஞ்சம் ஃபாஸ்டா பேசிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷன்ஸ்? காந்தியன் விஷன்ஸ். என்னென்ன காந்தியன் விஷன் அப்படின்னா, டீசென்ட்ரலைஸ்டா இருக்கணும், மாரல் வேல்யூஸ் அங்கே இருக்கும், செல்ஃப் சஃபிஷியன்ட் சொசைட்டியா இருக்கும், அதிகார பரவலாக்கடா இருக்கணும், மாரல் வேல்யூஸா இருக்கணும், நாம தண்ணீர் கொண்டவர்களா இருக்கணும், கிராம சுவராஜ் அதாவது வில்லேஜ் அட்டானமியை அவர் எம்பசைஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஃபோக்கஸ்ட் ஆன் ட்ரஸ்ட்ஷிப், நான் வயலன்ஸ், சிம்பிளிசிட்டி, லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இதுதான் அவர் நம்பி இருந்தாரு. சோஷியல் சேஞ்ச் த்ரூ மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் ராதர் தேன் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஒரு தொழிற்சாலை உருவாக்குவதன் மூலமா மாரல் வேல்யூஸை மக்கள்கிட்ட கொண்டு வரதன் மூலமா தான் நம்ம சோஷியல் சேஞ்சை கொண்டு வர முடியும் அப்படின்னாரு. காதி மூவ்மெண்ட், பூதான் மூவ்மெண்ட். பூதான் மூவ்மெண்ட்னா என்ன? லேண்ட் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவலா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது தான் பூதான் அப்படிங்கிற இயக்கம். நம்ம அதை படிச்சிருப்போம். மாடர்ன் ஹிஸ்டரியை படிச்சிருந்தீங்கன்னா இந்த பூதான் மூவ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கோம். அது போல காதி மூவ்மெண்ட்னா என்ன? இந்தியாவில் கூடிய அந்த அந்நிய துணிகளை எதிர்க்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து காந்தியின் விஷன் அப்படிங்கிறது. அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் மூலமா இல்லாம நாம் இந்த மாதிரி கொண்டு போனோன்றது. நாம ஒவ்வொரு தடவையும் இந்த எக்கனாமிக் சர்வே வந்து ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுவாங்க. பிப்ரவரி மாசத்துல வெளியிட போறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாம அக்ரிகல்ச்சரா வந்து நம்மளுடைய பர்சன்டேஜ் கொடுத்துருப்போம். சர்வீஸ் செக்டர்ல 3 செக்டர் இருக்கும். அக்ரிகல்ச்சர் செக்டர், இண்டஸ்ட்ரி செக்டர், சர்வீஸ் செக்டர்னு. நாம இண்டஸ்ட்ரி செக்டர்ல மட்டும் அதிகப்படியான வளர்ச்சி இன்னமும் நாம இல்லாம இருக்கிறோம். காரணம் என்ன? நாம அந்த விஷயத்தை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கக்கூடாது, அக்ரிகல்ச்சராகவும் இருக்கலாம், சர்வீஸ் செக்டரும் ஃபோக்கஸ் பண்ணலான்றதுனால தான் நமக்கு அதிகப்படியான இம்போர்ட் நம்ம நிறைய பண்றோம், எக்ஸ்போர்ட் இல்லாம. ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. நெருவின் விஷயம் இருந்தா, நேருடைய விஷயம் இருந்துச்சு, என்ன இருந்துச்சுன்னா, மாடர்னைஸ்டா இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் செக்டார் இருக்கணும், செக்குலரா இருக்கணும், சயின்டிபிக் இந்தியாவா இருக்கணும். இதுதான் இவருடைய விஷனா இருந்தது. அதை என்ன பண்ணாரு? டெவலப்மெண்ட் த்ரூ பிளான்ட் எக்கனாமி அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இந்த 5 இயர் பிளான்லாம் அதன் மூலமா தான் கொண்டு வரப்பட்டது. செக்குலரிசமா இருக்கணும், டெமோக்ரஸியா இருக்கணும். அப்பதான் வந்து சோசியல் சேஞ்ச் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஏன் செக்குலரிசமா இருக்கணும், டெமோக்ரஸியா இருக்கணும்? ஏன்னா நம்ம நாடு அப்படின்னு எல்லா மக்களும் வந்து உணர்வு இருந்தா மட்டும்தான் எல்லாரும் வந்து உழைக்க ஆரம்பிப்பாங்க. செக்குலரிஸ்டா இருந்தா மட்டும்தான் எல்லா மதங்களும் வந்து அங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. நம்ம நாடு அப்படிங்கிற எண்ணம் மக்கள் கிட்ட இருக்கணும். இப்ப வீடே கூட அப்படிதானே. ஒரு வீடு கூட நம்முடைய வீடுன்ற எண்ணனால தான் நம்ம எதுவும் நம்ம வீட்டுக்கு செய்யறதுக்கு நினைப்போம். இதே வந்து மற்றவங்களுக்கு செய்வோமா? கரெக்டா? ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸ்டேட் ஆஸ் ஏஜென்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரி, கரெக்ட் தான். ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு அரசு அப்படிங்கிறது ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஏஜென்டா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ அதன் காரணமா என்ன பண்றாரு? 5 இயர் பிளான் கொண்டு வராங்க, IIT கொண்டு வராங்க, பக்ரா நங்கல் டேம்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. இதெல்லாம் என்ன சொல்றாங்க? டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியாவோட டெம்பிள்ஸ்லாம் இதுன்னு சொல்றாங்க. 5 இயர் பிளான், IIT பாருங்க. இந்த IIT மாதிரியான நிறுவனங்கள் இருக்கிறதுனாலதான், அந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கிறதுனாலதான் நிறைய இன்டெலெக்சுவலான பீப்புள்ஸை இந்தியாவால கொடுக்க முடியுது. ஆனா இவங்கெல்லாம் படிச்சுட்டு இப்போ ஃபாரினுக்கு போயிடுறாங்க. இருந்தாலும் இந்த 5 இயர் பிளான் ஒரு டெடிக்கேட்டடா ஒரு பிளானை கொண்டு வருது. ஒரு 5 இயர் பிளான்ல நம்ம அக்ரிகல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணுவோம், இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுவோம், இன்க்ளூசிவான குரோத்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு பிளான்ட் எக்கனாமி தான், இந்த பிளான்ட் சிஸ்டம் தான் இந்தியாவுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்றாங்க. அடுத்தது அம்பேத்கர் விஷன். அதாவது அம்பேத்கருடைய பார்வை என்னவா இருந்தது? சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட். சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியும் இந்த சாதி ஒழிப்பு தான் அவருடைய விஷனா இருந்தது. கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸி, கான்ஸ்டியூஷன் மூலமா டெமோக்ரஸி எப்படி கொண்டு வருது, லீகல் ஈக்குவாலிட்டி எப்படி கொண்டு வருது, சோஷியல் சேஞ்ச் த்ரூ எஜுகேஷன் மூலமா. இந்த சமுதாய மாற்றம் அப்படிங்கிறது எஜுகேஷன் மூலமாகவும், அஜிடேஷன் மூலமாகவும், ஆர்கனைசேஷன் மூலமாகவும் கொண்டு வரும் அப்படிங்கிறது. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது போல இது மூலமா தான் மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாரு. ஃபோக்கஸ் ஆன் தலித் எம்பவர்மெண்ட் அண்ட் லீகல் சேஃப்கார்ட்ஸை அவரு கொண்டு வந்தார். இது அம்பேத்கருடைய விஷன். ஸோ ஒவ்வொரு தலைவர்களும் என்னென்ன மாதிரியான விஷன்ஸோட இருந்தாங்க இந்த மாடர்ன் இந்தியாவை ஷேப்பிங் பண்றதுல, அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோசியலிஸ்டிக் விஷன், இப்போ சமூக பார்வை எப்படியா இருந்ததுன்னு பார்க்கும்போது ஈக்குவாலிட்டியா இருக்கணும், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸ், எல்லாரும் சமமா இருக்கணும்,
அந்த ரிசோர்சஸ் அப்படிங்கிறது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும். இன்ஸ்பைர்ட் பை மார்க்சிசம் எய்ம்ட் அட் ரிமூவிங் கிளாஸ் அண்ட் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. மார்க்சிச தத்துவத்தை இன்ஸ்பயர் ஆகி இது கிளாஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே வந்து இருக்கக்கூடாது, தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அதே போல எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. ஸோ மார்க்சிய தத்துவம் என்ன சொல்லுது? ரிமூவல் ஆஃப் கிளாஸ் சிஸ்டம். இந்த பொருளாதாரத்தின் மூலமா அந்த ஏற்றத்தாழ்வுன்றது இருக்கக்கூடாதுன்றது. எக்ஸாம்பிள் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அதான் கொண்டு வந்திருப்பாங்க, நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி. ஸோ இதெல்லாம் தான் சோசியலிஸ்டிக் விஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஒரு 4 விதமான விஷன்ஸ் பார்த்துட்டு இருப்போம். காந்தி என்ன சொன்னாரு, நேருடைய விஷன் என்னவா இருந்தது, அம்பேத்கருடைய விஷன் என்னவா இருந்தது, சோசியலிஸ்ட் விஷனா என்னவா இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அடுத்து ஐடியா ஆஃப் டெவலப்மெண்ட் பிளானிங் அண்ட் மிக்சடு எக்கனாமி. இந்த டெவலப்மெண்ட் பிளானிங் உடைய ஐடியா என்னவா இருந்தது அண்ட் மிக்சடு பிளானிங் என்ன பார்க்கும்போது, டெவலப்மெண்ட் பிளானிங் எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வர்றது, அதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு 5 இயர் பிளான் வந்து கொண்டு வராங்க. 1951 இருந்து ஒரு 5 இயர் பிளானை கொண்டு வராங்க. எய்ம் டு அச்சீவ் growth வித் சோஷியல் ஜஸ்டிஸ். ஒரு சமூக நீதியின் மூலமா எப்படி நாம வளர்ச்சியை கொண்டு வர்றது. இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை நேரு அண்ட் மஹலனோபிஸ் மாடல் ஆஃப் பிளானிங். இது ஃபர்ஸ்ட் இயர் பிளானிங்ல நம்ம பார்த்துருப்போம். அது பிறகு இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன? ஸ்டேட் லெட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது ஒரு கவர்மெண்ட்டே சில இண்டஸ்ட்ரியலைசேஷனை நடத்துறது. பப்ளிக் செக்டார் டாமினன்ஸ், அதாவது பிரைவேட்டை தாண்டி பப்ளிக் செக்டார் தான் அதிகமாக இருக்கணும். அதே போல அவங்களுடைய கோ எக்ஸிஸ்டாகவும் இருக்கணும். பாவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், வறுமையை ஒழிக்கணும், வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தணும். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், எல்லாரும் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வரணும், கம்யூனிட்டியாக டெவலப் பண்ணணும். மகளிர் சுய குழு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். மிக்சட் எக்கனாமி, காம்பினேஷன் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் அண்ட் சோஷியலிஸ்டிக் ஃபீச்சர். மேலே பார்த்தாலே ஒரு சோஷியலிஸ்ட் கண்ட்ரினா என்ன, மிக்சட் எக்கனாமினா என்ன, ஒரு சொசைட்டியில் பிரைவேட் கம்பெனி இருக்கும், பப்ளிக் கம்பெனி இருக்கும். பிரைவேட்னா என்ன, ஒரு தனிநபர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துறது. பப்ளிக்னா என்ன, கவர்மெண்ட்டே நடத்துறது. ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி இருக்கணும். பப்ளிக் செக்டர் என்ன சொல்லலாம், கீ இண்டஸ்ட்ரீஸ், ரொம்ப முக்கியமான நிறுவனங்களை கவர்மெண்ட் வந்து நடத்தும். ஒரு ஸ்டீல் கம்பெனி, ரயில்வேஸ், எனர்ஜி, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து நடத்தும். பிரைவேட் செக்டர் அப்படிங்கிறது கன்சியூமர் குட்ஸ், சர்வீசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். அதாவது இப்போ பெட்ரோல்ல வந்து ஒரு கீ செக்டர் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா பெட்ரோல் இல்லைன்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே இயங்காது. அது கவர்மெண்ட் தான் வந்து நடத்தணும். ஆனால் கவர்மெண்ட் நடத்துதா, அது வந்து பிரைவேட் தான், அது ரிலையன்ஸ் வர நிறுவனங்கள் நடத்துது. ஸோ இது வந்ததுனால தான் இந்த பிரைஸ் எல்லாம் வந்து ஷூட் அப் ஆகுது. காரணமே வந்து அதுதான். பிளானிங் கமிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க 1950 2014 வரைக்கும். கோஆர்டினேட்டட் பிளான்ஸ், அதாவது பப்ளிக் செக்டரும் பிரைவேட் செக்டரும் கோஆர்டினேட் பண்ணதுனால தான் இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மிஷனாக இருந்தது. சோஷியலாஜிக்கல் இம்பாக்ட் கிரியேட்டட் நியூ மிடில் கிளாஸஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெவலப்மெண்ட் வந்ததுனால ஒரு புது கிளாஸ் வந்து உருவாகுது. அது என்னன்னா பியூரோக்ராட்ஸ், இன்ஜினியர்ஸ், டெக்னோக்ராட்ஸ், இந்த மாதிரியான ஒரு நியூ கிளாஸஸ் வந்து உருவாகுறாங்க. எக்ஸ்பேண்டட் எஜுகேஷன் அண்ட் அர்பனைசேஷன், கல்வியின் மூலமா இந்த நகரமயமாதல் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. முன்னாடி வந்து ஒரு நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்ம கண்ணெதிரிலே ஒரு ஊர் வந்து அது நகரமா மாறுறத நம்ம எப்படின்னு நம்ம விட்னஸ் பண்ணியிருப்போம். ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க, ரொம்ப த்ரோட் ரொம்ப பெயினாக இருக்குது, மழையில நடந்தது அப்படின்னால. அதனால நான் ரொம்ப குறைவாக பேசுகிறேன், மன்னிச்சுக்குவாங்க. ஜெனரேட்டட் ரீஜனல் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் அர்பன் ரூரல் டிவைட்ஸ். ஸோ இந்த டெவலப்மெண்ட்லாம் அதிகமாக வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தமிழ்நாட்டே எடுத்துங்க, சென்னை வந்து ரொம்ப டெவலப்டு சிட்டியாக இருக்குது. காரணம் என்ன, அங்கே இந்த மாதிரியான ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் வருதா. இப்போ சென்னை நகரம் வந்து டெவலப் ஆன மாதிரி ஒரு தேனியில் இருக்கிற ஒரு மாவட்டம் வந்து டெவலப் ஆகுதா, இல்லை. காரணம் என்ன, இந்த ரீஜனல் இன்இக்வாலிட்டிஸ் வந்து உருவாகுது. காரணம் என்ன, இது மாதிரி டெக்னாலஜிலாம் வந்து ஒரே இடத்துல குவியறதுனால. அர்பன் ரூரல் டிவைட்ஸ் அப்படிங்கிறது, சிட்டியில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியான லைஃப் ஸ்டைல் உருவாக்குவாங்க, ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் லோவான லைஃப் ஸ்டைலோடு இருப்பாங்க. இவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து குறைவாக இருக்கும், அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே உருவாகுன்றாங்க. ரீஎன்ஃபோர்ஸ்ட் பியூரோக்ராட் பவர், அதாவது இந்த மாதிரியான பிளானிங் கமிஷன் உருவாகிறதுனால அதிகப்படியான அதிகாரங்கள் வந்து அதிகாரிகளுக்கு கொடுக்கறதுனால, ஸோ இது இந்த பியூரோக்ராட் பவர் அப்படிங்கிறது திரும்ப ரீஎன்ஃபோர்ஸ் ஆகுது இந்த டெவலப்மெண்ட்ஸின் காரணமாக. என்ன பண்ணுறது, ஒரு விஷயம் நடத்துகிறோம் அப்படின்னா இன்னொரு விஷயங்கள்ல அந்த மாதிரி சேஞ்சஸ் வரதான் செய்யும். நம்ம அது முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. எந்த விஷயம் எடுத்தாலும் அதுக்கு பேக் எண்ட்ல இன்னொரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும், அதை நம்ம சொல்ல முடியாது. அடுத்து கான்ஸ்டியூஷன் அண்ட் லா அண்ட் சோஷியல் சேஞ்ச். இதில் பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன்லாம் லாஸ்ல அண்ட் சோஷியல் சேஞ்சில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது, கான்ஸ்டியூஷன் ஆஸ் எ டூல் ஆஃப் சோஷியல் ரெவல்யூஷன்.
கான்ஸ்டியூஷன் தான் அப்படிங்கிறது ஒரு டூல் வந்து சோஷியல் ரெவல்யூஷனுக்கு இது ஒரு டூலாக வந்து பயன்படுத்துறாங்க. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, கான்ஸ்டியூஷன் சோஷியல் டாக்குமெண்ட் எய்ம் ஃபார் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி. இந்த கான்ஸ்டியூஷன் தான் வந்து ஜஸ்டிஸையும் ஈக்குவாலிட்டியும் லிபர்ட்டியும் கொடுக்கக்கூடிய ஒரு சோஷியல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறாரு. இட்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூ ஆஃப் டெமோக்ரஸி, சோஷியலைசேஷன், செகுலரைசேஷன் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு டெமோக்ரஸியும் ஒரு வாய் வார்த்தையா இல்லாம அதை இன்ஸ்டிடியூஷன் பண்றக்கூடிய ஒரு வேலையா வந்து கான்ஸ்டியூஷன் செய்யுது அப்படின்றாங்க. மேஜர் ப்ரொவிஷன்ஸ் ப்ரொமோட்டிங் சோஷியல் சேஞ்ச், ஏன்னா சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மேஜரான ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 17 சொல்லுது, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் 14 சொல்லுது, ரிசர்வேஷன் பாலிசிஸ் ஆர்டிகல் 15 கிளாஸ் 4, 16 கிளாஸ் 4 ரிசர்வேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது அதெல்லாம் சொல்லுது. நம்ம இந்தியன் பாலிட்டியில் இதை குறித்து டீட்டெயிலாக நடத்திருப்போம். அதாவது ஆர்டிகல் 15 அதில் ரிசர்வேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், பெண்களுக்கு கொடுக்கலாம், அது பிறகு வந்து டிசேபிலிட்டி பீப்புளுக்கு கொடுக்கலாம். ஸோ அது சொல்லியிருப்பாங்களே, அதான் சொல்றாங்க. டிபிஎஸ்பியில் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் வந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிற கைடிங் கொடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ப்ரமோட் த சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், நேஷனல் ஃபிளாகை நம்ம வந்து பாதுகாக்கணுன்ற மாதிரியான ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ரோல் ஆஃப் ஜுடிஷியரி. இந்த சோஷியல் சேஞ்சஸ்ல ஜுடிஷியரியுடைய பங்கு என்ன? ஜுடிஷியல் ஆக்டிவிஸ்ட் என்ஷூர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சோஷியல் ரைட்ஸ் இந்த பில். அதாவது பப்ளிக் லிட்டிகேஷன் மூலமா சமூகத்துல ஏதோ ஒரு தவறான விஷயம் நடக்குதுன்னா அதை நம்ம பப்ளிக்காவே நம்ம சுட்டி காட்ட முடியும், இல்ல கவர்மெண்ட்டே வந்து சூமூட்டவா அந்த கேஸ் எடுத்து நடத்த முடியும். உதாரணத்துக்கு விஷாகா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், அதாவது ஒர்க் பிளேஸ்ல உமனுடைய ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக இந்த கேஸ் நடந்திருக்குது. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்டரின், கான்ஸ்டியூஷனோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதுகாக்கக்கூடியதை கேசவந்தி பாரதி கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் ஹோமோசெக்சுவாலிட்டியை டீக்ரிமினலைசேஷன் பண்ணக்கூடியதை நவ்தீப் சிங் ஜோஹர் கேஸ் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஊரின் எச்சரிக்கையை பற்றி அது வந்து குற்றம் கிடையாது அப்படிங்கிறத இந்த கேஸ் மூலமா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிஎல் ஆக்டா வந்து சொல்றாங்க. அது சோஷியலஜிக்கல் வியூ. சோஷியலஜிக்கல் வியூவில் லா ஆக்ட் ஆஸ் எ போத் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சேஞ்ச் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சோஷியல் வேல்யூ. ஒரு இந்த சட்டம் அப்படிங்கிறது ஒரு சேஞ்சு கொண்டு வரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகவும் சோஷியல் வேல்யூவோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாகவும் செயல்படுதுன்றாங்க. இன் இந்தியா லா ப்ரிசைட்ஸ் சோஷியல் சேஞ்ச். என்னென்ன? caste discrimination law before attitudinal change. அதாவது மக்கள்கிட்ட அந்த எண்ணங்கள் வருவதன் மூலமா இந்த மாதிரி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த சேஞ்சஸ் வந்து ஒரு லா ஏற்படுத்தின் மூலமா நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது எஜுகேஷன் அண்ட் சோஷியல் சேஞ்ச். கல்வியின் மூலமா எப்படி நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ரோல் ஆஃப் எஜுகேஷன், மாற்றத்துல கல்வியுடைய ரோல் என்ன? ஃபங்க்ஷனிஸ்டிக் வியூ. எஜுகேஷன் ப்ரொமோட் சோஷியல் இன்டகிரேஷன் அண்ட் ஷேர்டு வேல்யூ. ஸ்கூலுக்கு போகிறோம், அங்கே ஒரு சோஷியல் இன்டகிரேஷன் நடக்குது, மக்களோட நம்ம பயன்படுத்துகிறோம், அங்கே வந்து கேஸ்ட் வித்தியாசம் இல்லாமல் அங்கே பழகிறோம். மார்க்சிஸ்ட் வியூ. எஜுகேஷன் ரீப்ரொடியூஸ் இன்இக்வாலிட்டி. அவங்க என்ன சொல்கிறாங்க? மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு? எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்இக்வாலிட்டி, அது இன்னும் ஸ்ப்ரெட் தான் பண்ணி நல்லா படிக்கிறோம், நல்ல வேலை வாங்கி போவான், படிக்காதவன் அவனுக்கு போதுமான வேலை கிடைக்காது, அதான் சொல்கிறாங்க. அதே போல் அங்கே நல்லா படிக்கிறவனு ஒரு மாதிரியும் நல்லா படிக்காதவனு ஒரு மாதிரியும் அங்கே ட்ரீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்றாங்க. வீபரின் வியூவில் என்ன சொல்றாரு? எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் கல்ச்சுரல் கேபிட்டல் அண்ட் சோஷியல் மொபிலிட்டி அது கொடுக்கும். வீபரின் என்ன சொல்றாரு? எஜுகேஷன் மூலமா அங்க என்ன பண்ணும்? சோஷியல் மொபிலிட்டியை ஸ்டேட்டஸ் மொபிலிட்டியை அங்க கொண்டு வர முடியும். அதாவது ஏழையாவே இருக்க முடியுமா, நல்லா படிச்சாலும் வேலையை வாங்கி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அங்க வந்து மொபிலைஸ் ஆகும் அப்படின்றாங்க. இன் இந்தியன் கான்டெக்ஸ்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எஜுகேஷன் எய்ம் டு ப்ரொமோட் த நேஷனல் இன்டகிரேஷன். ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் என்ன சொல்றது? எஜுகேஷன் என்ன பண்ணுமா? நேஷனல் இன்டகிரேஷனை கொண்டு வர முடியுது. செகுலரிசமை கொண்டு வரும்போது, அதாவது ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தேசத்தை அந்த பற்று வந்து ஊற்றி வளர்ப்பதன் மூலமா ஸ்கூல்ல சொல்லலாம் இல்லையா, நாமெல்லாம் இந்தியர்கள், நம்ம உறுதிமொழிலாம் எடுத்துப்போம் இல்லையா, அதனால அந்த இந்தியன் உணர்வை நம்மளால ப்ரொமோட் பண்ண முடியும். எனேபிள் த சோஷியல் மொபிலிட்டி. நல்லா பின்தங்கிய வகுப்புல இருந்து ஒருத்தன் முன்னேறி மேல போக முடியும். கிரியேட்டிவ் மாடர்ன் சயின்டிபிக் டெம்பர். அதாவது மக்கள் கிட்ட அந்த சகிப்புத்தன்மையை அவங்களால கொண்டு வர முடியும். அதே போல நம்ம நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணமும் மக்கள் கிட்ட கொண்டு வர முடியும், பிள்ளைகளிட்டு கொண்டு வர முடியும். அதுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு டூலா வந்து பயன்படுது. கீ இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது எல்லாருக்கும் கல்வி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, அதனால என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் பார்க்கும்போது, யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன், அதாவது ஆர்டி ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது 2009 கொண்டு வந்திருக்காங்க. அடல்ட் லிட்டரசி ப்ரோக்ராம், அது வந்து குழந்தைகளுக்காக, பெரியவர்களுக்கும் வந்து கல்வி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. மிட் டே மீல் ஸ்கீம்,
பிள்ளைகளை மதிய உணவு திட்டம் அதை கொண்டு வராங்க. அது பிறகு ரிசர்வேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் மண்டல் கமிஷன் 1990 மண்டல் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஹையர் எஜுகேஷன் அதாவது காலேஜ் எல்லாம் போறீங்க அந்த மாதிரி சமயங்கள்ல ரிசர்வேஷன் மூலமா எல்லா வகுப்பினரும் வந்து கல்வி பயிலும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வராங்க. ஸோ அது இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் மூலமா என்னென்ன இம்பாக்ட் நடந்துச்சு அப்படி பார்க்கும்போது எக்ஸ்பேண்டட் ஆக்சஸ், ரைஸ் ஆஃப் நியூ மிடில் கிளாஸ் அமாங் ஓபிசி எஸ்சி எஸ்டி இதன் மூலமா நியூ மிடில் கிளாஸ் உருவாங்குறாங்க. அதாவது அப்ரன்ஸ் பீப்புளாவே இருக்கிறவங்க இந்த மாதிரியான எஜுகேஷன் மூலமா கொஞ்சம் அப்லிப்மெண்ட் ஆகுறாங்க. ஸ்டில் டிஜிட்டல் டிவைட், டிராப் அவுட் ரேட்ஸ், இன்னும் குவாலிட்டி இஷ்யூஸ் ஆனது இன்னுமே வந்து இருக்குது. இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்தாலும் ஒரு நியூ மிடில் கிளாஸ், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வந்து இந்த கிளாஸஸ்ல உருவாகினாலும் இன்னுமே என்ன ஆகுது, இந்த டிஜிட்டல் டிவைட் உருவாகுது. டிராப் அவுட் கல்வி, இந்த டிராப் அவுட் ஆனது படிக்கிறவங்களுடைய அந்த நிறுத்தல் இடைநிற்றல் அப்படிங்கிறது இன்னுமே வந்து அதிகமாக தான் இருக்கு அப்படின்றாங்க. அடுத்து சோஷியாலஜிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ரூ பெட்லர் என்ன சொல்றாரு, எஜுகேஷன் ஆஸ் எ மீன்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் மொபிலிட்டி இன் கேஸ்ட் சொசைட்டி. ஒரு கேஸ்ட் சொசைட்டில இந்த மொபிலிட்டி அப்படிங்கிறது ரிஜிடா இருக்கும். ஆனா எஜுகேஷன் மூலமா அந்த ஸ்டேட்டஸ் மொபிலிட்டி அப்படிங்கிறது பாசிபிள் ஆகுதுன்றாரு. எம்என் ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றாரு, சாங்கரைசேஷன் ஆஃபன் ஃபெசிலிட்டேட் பை எஜுகேஷன் அப்படிங்கிறாரு. இந்த சாங்கரைசேஷன் அப்படிங்கிறது எஜுகேஷன் மூலமாகவும் வந்து ஃபெசிலிட்டேட் செய்யப்படுது அப்படிங்கிறாரு. சாங்கரைசேஷன் என்னன்றதை நம்ம கடந்த கிளாஸ்லயே சொல்லியிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த கிளாஸ் பாருங்க. ஸோ 2 ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். விஷன்ஸ் அண்டு சோஷியல் சேஞ்ச் இன் இந்தியா, ஒரு 10 மார்க் கொஸ்டின், ஒரு 150 வேர்ட்ஸ்ல எழுதி பாருங்க. ஐடியா ஆஃப் டெவலப்மெண்ட் பிளானிங் அண்டு மிக்ஸ்டு எக்கனாமி, இது ஒரு 10 மார்க் கொஸ்டின் 150 வேர்ட்ஸ்ல எழுதி பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அது எழுதுங்க, அவ்வளோதான். எக்ஸாக்டாக கரெக்டான ஆன்சர்லாம் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்ன தோணுதோ அது எழுதுங்க, சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.